என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆ என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்து இருக்கிறதால் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். நம்முடைய ஜெபம் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சில விஷயங்களில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க சிலர் ரட்சிக்கப்படணும், நம்ம ஊரில் இருக்கவங்க ரட்சிக்கப்படணும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும். ரொம்ப நாளாக சில ஆண்டுகளாக ஜெபம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி விரும்பினது வரும்னு கர்த்தர் சொல்கிறாரு. உங்கள் விருப்பம் நடக்கும்னு கர்த்தர் சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமீன் சொல்லுவீங்க நினச்சேன். ஆமீன் சொல்லுங்களேன். கொஞ்சம் நான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம சபையில் நிறைய ஆத்துமாக்கள் இருக்கணும், வசனத்துக்குள்ளே இருக்கணும், கிருபையில் இருக்கணும், தயவில் இருக்கணும், கர்த்தருக்காக இருக்கணும், ஆண்டவருக்காக ஓடணும். அப்படிலாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும், அமைதி இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது தானே. நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது, நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது, அம்மா வீட்டுக்கு போகும்போது, அக்கா தங்கச்சிங்க வீட்டுக்கு போகும்போது, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகும்போது அவங்களோட இணைந்து சாப்பிட்ணும், அவங்க கொடுக்குறத சந்தோஷமாக புசிக்கணும். ஒரு அருமையான ஏக்கம் இருக்க தானே செய்யும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சொந்த தேசத்துக்கு சொந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களோட இணைஞ்சு சாப்பிட்ணும். இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் அவங்க கையில் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசைலாம் இருக்குல்ல. எவ்வளோ பெரிய சந்தோஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பான். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அந்த எண்ணங்களை வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அதை கைக்கூடி வரும்போது அவங்க உள்ளத்தில் ஒரே சந்தோஷம் இருக்கும். அந்த இட்லி சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அவங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் அம்மா கையில் அப்பா கையில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்றாங்க பாருங்கள். நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கையில் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்றோம் பாருங்கள். அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு பெரிய மாணவர்களே, நம்ம உடன் பிறந்தவங்கள், நம்முடைய குடும்பம் அப்படிலாம் ஒரு ஒன்றா இணைஞ்சி சந்தோஷமாக பேசி சிரித்து சமாதானமாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம ஊழியத்தில் நல்லா வல்லமையாக பயன்படணும். எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்க தானே செய்யுது. அப்படி தானே எல்லாருக்கும் அந்த ஏக்கம் இருக்க தானே செய்யுது. உங்களுக்கு இருக்குது தானே, இல்லாமல் இல்லையா? நல்லா வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், செகண்ட்ஸ் எத்தனை நாள் வச்சுருக்கிறது, நல்ல புது வண்டியாக இருக்கணும். ஒரு ஏக்கத்தோடு இருந்துகிட்ருக்கோம் இல்லையா? ஏசப்பட்ட நினைப்பு நம்மளை நல்லா இருக்குன்னு தானே நினச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் நல்ல வசனம் சொல்லிக்கிறது, நெடுங்காலமை காத்து இருக்கிறது இருதயத்தை இளைக்கப்படணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ வெட்சம் போல் இருக்கும். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நம்ம நல்லா இருக்கிறதுக்காக ஏசப்பா வார்த்தை கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக நடக்கும். ஆமாம், விரும்பினது வந்து சேரும். நீங்கள் என்னெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே விரும்புகிறீங்களோ அது தேவ சித்தம் இருக்கிறது அத்தனையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து தீர்ப்பார். அவர் அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு சொல்கிறேன். தேவ மனுஷன் ஓரல் ராபர்ட் ஊழியத்தில் நல்லா வல்லமையாக வரணும்னு சொல்லி, வரங்கள் வல்லமையோடு இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அவருக்கு எல்லாமே நிறைவாக இருந்தது. நல்ல ஃபுட்டு, நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்காக எதாவது ஷைன் பண்ணணும் ஒரு ஏக்கத்தோடு இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் அவருக்கு இறங்கி வந்தார், கிருபையை பாராட்டினார், வரங்களை கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடச்சிது. ஊழியத்தில் இந்த ஆண்டு பிறந்தது தெரியல, அதுக்குள்ளே 20ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டோம். ஊழியத்தில் என்ன ஆத்துமாக்கள் வேணும், வரங்கள் வேணும், வல்லமைகள் வேணும். ஏக்கத்தோடு இருக்கீங்கள, நீங்கள் விரும்புகிறது வந்து சேரும். உங்கள் குடும்பத்தில் கடனோடு இருக்கிறீங்க, இன்னும் கடன் பிரச்சனை மாறல, என்ன பண்ணணும்னு தெரியல, தடுமாற்றிருக்கீங்கள, நீங்கள் விரும்புகிறது வந்து சேரும். வியாதியோடும் வேதனையோடும் தடுமாற்றிருக்கீங்கள, சுகம் கிடைக்கணும், அற்புதம் நடக்கணும், ஏக்கத்தோடு இருக்கிறீங்கள, நீங்கள் விரும்புனது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். எத்தனையோ எக்ஸாம்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குது. இந்த 2024 நல்ல எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும், ஏக்கத்தோடு இருக்கிறீங்கள, நீங்கள் விரும்புனது வந்து சேரும். உங்களை விட்டு கொடுங்க, அந்த விருப்பத்தோட கர்த்தர் சமூகத்தில் காத்துடுங்க, அந்த ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேருங்க. விசுவாசத்தோடு சொல்கிறேன். ஒரு அற்புதத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? அதிசயத்துக்கு ஏக்கத்தோடு இருக்கீங்க இல்லையா? உங்கள் குடும்பத்தில் நன்மை உண்டாகும்னு ஏக்கத்தோடு இருக்கீங்க இல்லையா?
நெடுங்காலமாக ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கீங்கல்ல, நீங்கள் விரும்பினது வந்து சேரும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக, நிச்சயமாக, அற்புதமாக, அதிசயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுப்பதற்காக இயேசப்பா உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு விரும்பினதை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நெடுங்காலமே காத்திருக்குது, திளைக்கப்பண்ண விரும்புது வரும்போது ஜீவ விச்சம் போல் இருக்குன்னு சொன்னீங்களப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு இதை கேட்டுட்ருக்காங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, கிருபையால் நிரப்புங்கப்பா. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.